ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என் பேர் நிஷாந்த். ஸோ மிமிக்ரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, மிமிக்ரி எப்போதுலேருந்து ஸ்டார்ட்? ஓகே, மிமிக்ரி வந்து நான் ஸ்கூல் 12th முடிச்சது, அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கமல் சாரோட வாய்ஸ் எடுத்து சும்மா ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டோம். அதுலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்லாம் நல்லா பண்ணுறடா, நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு நடிகனுக்கு வந்து தாகம் ரொம்ப முக்கியம். அது நம்ம தாகம் எடுக்கும்போது தண்ணி கிடச்சிச்சுன்னா தண்ணியோட அருமை அதோட போயிடும். அதனால் என்னை வந்து உலக நாயகன்னு நீங்க மனசுல கொண்டாடுங்க. ஆனா அது என்கிட்ட சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு. அது என்ன நண்பா, இப்போ வந்து நம்ம பர்சனல் லைஃப் வந்து யாருக்கும் நான் வெளியில எதுவுமே சொன்னதில்லை இது வரைக்கும். ஆனா வெளியில வந்து அவங்களுக்குன்னு ஒரு கதை அவங்களே எழுதி அவங்களே டைரக்ட் பண்ணிக்கிறாங்க. பட் உண்மை என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சொல்லுறா நம்ம வந்து இப்போதான் நமக்கு இந்த ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். இப்போ நம்ம எப்படி இருந்தோம், பஸ்ல போயிட்டு தெருவில் படுத்துட்டு அதே மாதிரிதான் இருந்தோம். அதே மாதிரி என்னைக்கும் இருந்துலாம் நண்பா. எதுக்கு நம்ம வந்துட்டு தேவையில்லாம சீன் போறோம்? ஹாய் யூ தமிழ் வியூவர்ஸ், எல்லாருக்குமே ஒரு பிக் வணக்கம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய செலிபிரிட்டிஸ் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பட் அவங்களெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபேன்ஸ் டக்குன்னு போய் மீட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அவங்களெல்லாம் வந்துட்டு இந்த இன்டர்வியூவில் எப்படியெல்லாம் பேசுவாங்க அப்படின்றத நம்மக்கிட்ட வந்து தத்ரூபமாக நடித்து நடிச்சுன்றதை விட பேசி காட்ட போகிற ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான். ஸோ அவங்கள பற்றி நான் சொல்கிறத விட அவங்களே உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. வணக்கம். வணக்கம் ப்ரோ. ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என் பேர் நிஷாந்த். ஸோ மிமிக்ரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, மிமிக்ரி எப்போதுலேருந்து ஸ்டார்ட்? ஓகே, மிமிக்ரி வந்து நான் ஸ்கூல் 12th முடிச்சது, அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கமல் சாரோட வாய்ஸ் எடுத்து சும்மா ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டோம். அதுலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்லாம் நல்லா பண்ணுறடா, நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த டைம்லாம் கேபியில் நவீன் அண்ணா அவர் வந்து சூப்பராக இருந்தார். லைக் நல்ல ஃபேம் வந்தோடனே சரி நம்மளும் அது மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதா இப்போ இங்கே. ஓகே, நான் ஸ்ட்ரெயிட்டாக கொஷின்குள்ளே போயிடுறேன். இப்போ வந்து நான் ஒரு 4-5 ஆக்டர்ஸை சொல்லுவேன். அவங்கள மாதிரி நீங்க வந்து பேசி காட்டணும். லைக் என்னன்னா அதுக்கு கொஸ்டின்ஸும் இருக்கு. பேசி காட்டனே அப்படியே இருக்கு. பேசி காட்டினா ஐ ஜாலி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு இல்லை. ஸோ ஃபேன்ஸ் சைட்ல இருந்து சில பல கொஷின்கள் இருக்கு. அதை நான் அப்படியே கேட்குறேன் உங்ககிட்ட. லைக் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து விஜய் சேதுபதி. ஓகே, நல்லா தயாராயிக்கோங்க. ஸோ விஜய் சேதுபதி கிட்ட ஃபேன்ஸ் ஒரு கொஷின்ஸ் வச்சிருக்காங்க. மக்களே இது நான் கேட்கல, ஃபேன்ஸ் ஆகிய நீங்கள் கேட்டிருக்கீங்க, அதை தான் நான் கேட்க போகிறேன். லைக் என்னன்னா இப்போ அரசியலில் வந்துட்டு இந்த வாரிசு அரசியல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம சினி இண்டஸ்ட்ரியிலையும் வந்துட்டு வாரிசு அரசியல் மாதிரி தான். இப்போ நான் வந்துட்டு நடிகன்னா என்னோட பையன் நடிகன், அதுக்கு அடுத்தது ஒன்று நடிகன், அவங்க ஃபேமிலியிலேயே வர மாதிரி இருக்கு. ஸோ இது வந்துட்டு உண்மையான டாக் இப்படி தான் சினி இண்டஸ்ட்ரி ஓடுதா, இல்லைன்னா வந்துட்டு இந்த டாக் வந்து சும்மா அப்படி இருக்கா? இல்ல பேர் என்ன சொன்ன? என் பேர் தர்ஷன். நல்லா இருக்கேடா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். கேட்ட கேள்வி நல்லா தான் இருந்துச்சு. என்னன்னா இப்போ வந்து வாரிசு மாதிரி வராங்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் நடிக்கிறேன், என் பையன் வரான், அது பேஸ் பண்ணி கேட்டேன் தெரியல. ஆனா இப்போ நான் எப்படி வந்தேன் நீ பார்க்கணும் இல்லையா? நான் எப்படி வந்தேன்? நான் தனியாக தானே வந்தேன். ஸோ அதனால வந்து யார் வேணா வரலாம். சினிமா வந்து யாருக்கும் நிரந்தரம் கிடையாது, எனக்கே நிரந்தரம் கிடையாது. நாளைக்கு நானே நடிப்பேனான்னு தெரியாது. ஸோ என்ன போயிட்டு இருக்கோம், அந்த ப்ராசஸ் நம்ம ஒழுங்கா பண்ணி போயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். யார் வேணா வரலாம், யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனா தக்க வச்சுக்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பா யார் வேணாலும் வரலாம். லவ் யூ. சூப்பர், தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து சிவகார்த்திகேயன். ஓகே, ஸோ சிவகார்த்திகேயன் இப்போ வந்து லியோல இப்போ நீங்க தான் சிவகார்த்திகேயன், ஓகேவா? சரிங்க அண்ணே. இப்போ வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு நம்ம தளபதி வந்து நம்மளுடைய கோட் படத்துல ஒரு கன் கொடுப்பாங்க. அந்த சீன் ரொம்ப வைரலாக சூப்பராக போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து விஜய் வந்துட்டு அவரே ஓன் டைலாக் போட்டு உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிற மாதிரியான சீன்ஸ் இருக்கும். அந்த சீனில் நடிக்கும் போது அந்த கன்னை நீங்கள் வாங்கும்போது அது வெறும் கன்னா பார்த்தீங்களா, இல்லைன்னா ஒரு பொறுப்பு நம்ம கிட்ட ஒப்படைக்கிறாரு சொல்லாமல் சொல்லி காட்டுற மாதிரி இருக்கும். லைக் நான் இதை விட்டுட்டு நான் வெளியே அரசியலுக்கு போகிறேன், இங்கே இருக்கவங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஸோ அந்த தருணம் எப்படி இருந்துச்சு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக பிரதர், அந்த சீன் சொல்லும் போதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம விஜய் சாரை வந்து நம்ம நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கோம். அண்ட் அந்த சீன் ஷூட் பண்ணும்போது சத்தியமாக இந்த இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வரும்னு சத்தியமாக தெரியல. பட் ஆனால் அவங்க அந்த கன் கொடுக்குறப்போ அந்த ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு பொறுப்பை நம்மக்கிட்ட ஒப்படைக்கிறாருன்னு. ஆனால் அது எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து சேஃபாக பார்த்துக்கணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அவரோட இடத்த என்னால் நிரப்ப முடியாது. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட மக்களை வந்து கண்டிப்பாக சந்தோஷப்படுத்துவேன் என்றைக்குமே. ஓகே, சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து கமல் சார். வந்துட்டேன் வாங்க. ஸோ வந்துட்டு சார் கமல் சார் வெளியே இப்போ நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நான் வந்துட்டு கமல் சார் வந்துட்டு
வேற லெவல் ஆக்டிங்ல வந்துட்டு நான் சின்ன வயசுல இருந்து அவரை நான் பார்த்து வளர்ந்துருக்கேன், சரிங்களா? ஆனா அவர் இன்னமும் வந்துட்டு நடிச்சிட்டு இருக்காரு, இனிமேலும் நடிப்பாரு. ஆனா அவரு தனி நடிப்பு ஒண்ணு இருக்கு. இப்போ காமனா எல்லாருமே ஒரு ரோல் பண்றாங்கன்னா இவர் இல்லாம யூனிக்கா பண்றதுனால தான் அவருக்கு உலகநாயன்ற பேரே உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு நீங்க சம்பாதிக்கிறத நீங்களே வந்துட்டு முதலீடு பண்ணி உத்தம வில்லன் படத்துல நிறைய சொத்து வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்பவும் உங்களுக்கு ஒரு சில இடத்துல நீங்க மேடையில எல்லாம் சொல்றீங்க, நான் ஒரு நடிகன்றதே நான் இன்னும் ரெகக்னைஸ் பண்ணிக்கணும், நிறைய இருக்கு, நான் இன்னும் கத்துக்கணும், நான் நடிகன் நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க? ஒரு நடிகனுக்கு வந்து தாகம் ரொம்ப முக்கியம். அது நம்ம தாகம் எடுக்கும் போது தண்ணி கிடச்சிச்சுன்னா தண்ணியோட அருமை அதோட போயிடும். அதனால் எவ்வளவுதான் நம்ம செஞ்சாலும் சரி, நம்ம இன்னுமே ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம நினச்சிக்கிட்டாதான் இன்னும் நிறைய பயணம் செய்ய முடியும். அதனால் மீண்டும் நான் சொல்கிறேன், என்னை வந்து உலக நாயகன்னு நீங்கள் மனசில் கொண்டாடுங்க, ஆனால் அது என்கிட்ட சொல்லாதீங்க. நன்றி. சூப்பர் சூப்பர் சூப்பர். நேர்லயே வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. சூப்பர் பிரதர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போதான் மெயின் டாஸ்க். இப்போ வந்துட்டு விஜய் சார் பேக்ரவுண்ட் வேற கரெக்டா இருக்குல்ல? நீங்க வேணும் பண்ணீங்களா? இல்ல ஆரம்பத்துல இருந்து இருந்துச்சு, இருக்கட்டும். இப்போ வந்து விஜய் சார் ஓகே, கொஸ்டின் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்ன கேட்க போறேன் அப்படின்னு. ஸோ வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ரொம்ப பர்சனலா உங்ககிட்ட நான் கேட்குறேன் விஜய் சார். இப்போ என்னன்னா, நீங்க நடிச்சிட்டீங்க, நடிப்புலேருந்து இப்போ அரசியல் போறீங்க, அரசியலும் போயிட்டீங்க, கொடி அறிவிச்சாச்சு, இப்போ மீட்டிங் மட்டும் தான் அறிவிக்கணும். ஸோ அதுக்கு இப்போ எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. இந்த மாதிரி நான் நடக்கிற சுச்சுவேஷன்ல சினி ஃபீல்டையும் பார்த்துக்கிட்டு, ஐ மீன் சைபர்டேனியஸா மீட்டிங்கும் போறீங்க, இங்க வந்து குட் ஃபிலிம்லயும் நடிச்சிட்டு இருக்கீங்க. இப்படி இருக்கும் போது உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க வந்துட்டு தனியா தான் இருந்தீங்களாமே இந்த 2 சுச்சுவேஷன்ல? நான் என் ஃபேமிலி கூட இல்ல, என்னோட ஒய்ஃப் கூட இல்ல, கொஞ்சம் சண்டை சச்சரவுலாம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு வெளியே நிறைய டாக்ஸ் இருக்கு. நம்ம ரசிகர்களும் வந்துட்டு நிறைய குழப்பத்துல இருக்காங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு. ஸோ அதுக்கெல்லாம் நீங்க என்ன ஆன்சர் பண்ண போறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு. அது என்ன நண்பா, இப்போ வந்து நம்ம பர்சனல் லைஃப் வந்து யாருக்கும் நான் வெளியில எதுவுமே சொன்னதில்லை இது வரைக்கும். ஆனால் வெளியில வந்து அவங்களுக்குன்னு ஒரு கதை அவங்களே எழுதி அவங்களே டைரக்ட் பண்ணிக்கிறாங்க. பட் யாருக்கு என்ன உண்மை என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு வந்து சினிமா வந்து இவ்வளோ வருஷம் நமக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி தந்துச்சு. பட் அதுக்கப்புறமா ஒரு பெரிய பொறுப்புக்கு நான் இப்போ போகிறேன். அப்போ கண்டிப்பாக எனக்கு வந்து வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேணான்றதுனால தான் நான் மேக்ஸிமம் தனியாக இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக அந்த ஒரு காலத்தையும் நான் வந்து ஆள போகிறேன். தமிழன் நம்ம பேரில் பாட்டில் மட்டும் லிரிக்ஸ் வரக்கூடாது இல்லையா, நம்மளும் இதாக பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் மெயினான விஷயம். ஸோ கண்டிப்பாக நானும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும். தேங்க்யூ. அப்படியே போயிடாதீங்க விஜய் சார், இருங்க. ஸோ இன்னொரு கொஸ்டினாக இருக்கு. ஸோ நீங்கள் அரசியல் வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்தீங்களே, எதை பேஸ் பண்ணி நான் இப்போ அரசியல் வரணும், எனக்கு நான் நல்லா சம்பாதிக்கிறேன்ப்பா, சம்பாதிச்சுட்டு நான் என்னோட ஃபேமிலி அவங்களையும் நான் நல்லா வச்சுக்கிறேன், பட் இருந்தாலும் இந்த அரசியல் இவ்வளோ பெரிய சேலரி இன்கம்மை விட்டுட்டு நான் அரசியல் வரணும், என்ன நோக்கம் இருக்கும்? அதுதான் நான் முன்னாடியே ஒரு ஆடியோ லான்ச்சில் சொன்னிருந்தேன். எல்லாமே கொடுத்துக்கிட்டீங்க நண்பா. நீங்கள் ஹிட்டு கொடுத்துட்டீங்க, பிளாக் பஸ்டர், ஃப்ளாப் எல்லாமே கொடுத்துட்டீங்க. இனிமேல் நான் என்ன கொடுக்கணும் அப்படின்றது தான் இங்கே பேச்சாக இருக்கும் இப்போ. ஸோ நான் வந்து மக்களுக்கு, எனக்கு கொடுத்த மக்களுக்கு நான் திருப்பி செய்ய வேண்டிய நேரம். ஸோ கண்டிப்பாக அந்த பயணத்தை நோக்கி நான் போகிறேன். சூப்பர் 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 சார். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் மாட்டியாச்சு. ஸோ வந்துட்டு இப்போ சார், இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் சொல்றதை விட எனக்கு பர்சனலாகவே இந்த கொஸ்டின் அவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு. இப்போ ரஜினி சாரை பார்க்கணுன்னாலே அவர் இப்போ வந்துட்டு ஒரு கடவுள் மாதிரி தான் நிறைய பேருக்கு தெரிகிறார். அவரோட ஸ்டைலாக இருக்கட்டும், உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், உங்களுடைய ஸ்பீச், சும்மா அப்படி ஸ்டேஜ் ஏறுறதுலேயே அந்த ஒரு வாக்கே வந்துட்டு இப்போவும் சாவுறானுங்க சார் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் இருக்கு. நீங்க வந்துட்டு அரசியல் வரேன்னீங்க, அப்புறம் வரலன்னீங்க, சரி அதெல்லாம் ஓகேப்பா. லாஸ்ட் வரைக்கும் நீங்க வந்துட்டு ஏன் சார் அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணாமல அப்படியே ஸ்டேஜ்ல எல்லாம் வந்துட்டு ஒரு நார்மலான ஆளாவே அப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ சொல்லுறோட நம்ம வந்து இப்போதான் நமக்கு வந்து ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் இல்லை. அப்போ நம்ம எப்படி இருந்தோம், பஸ்ஸில் போயிட்டு தெருவில் படுத்துட்டு அதே மாதிரி தான் இருந்தோம். அதே மாதிரி என்றைக்குமே இருந்துலாம் நண்பா. எதுக்கு நம்ம வந்துட்டு தேவையில்லாமல் சீன் போடணும்? நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு, போகிறதுக்கு ஒரு காரு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இது இருந்தால் போதுமே. ஸோ அதனால தான் வந்து என்றைக்குமே நம்ம எவ்வளோ உயரங்கள் போனாலும் நம்ம வந்த பாதையை வந்து மறக்கவே கூடாது. என்றைக்குமே சிரிப்போட எல்லாருமே நம்ம சந்தோஷப்படுத்திட்டு. ஓகே, ரொம்ப சூப்பராகவே சொன்னீங்க. அண்ட் தென் போயிடாதீங்க ரஜினி சார். இன்னொன்று என்னன்னா, இப்போ இந்த இன்டர்வியூ வந்துட்டு நான் எடுக்கிறேன்ல, இதை ரஜினி சார் ஸ்டைலில் உண்மையாகவே உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து ஒருத்தன் இன்டர்வியூ எடுக்கிறான், எப்படி எடுத்திருக்கான் அப்படின்றத நீங்கள் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு பார்க்குறது கொஞ்சம்
சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த தர்ஷன் வந்து கேட்ட கேள்விகள் எல்லாம் சும்மா இங்க நங்கூரத்துல நச்சு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்ன பேசணும்னு நமக்கு இங்க ஹீட் ஏறுதுமா. அவரு நல்லா ஜாலியா சீட்ல உட்கார்ந்து இருக்காரு, பட் நமக்கு ஹீட் ஏறுது. ரொம்ப சூப்பரா பண்ணீங்க தர்ஷன், நல்ல வாழ்த்துக்கள். நீங்க திறமையான ஆங்கரா வரணும். கூடிய விரைவில் நீங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ எல்லாம் அந்த இறைவன் உங்களுக்கு கொடுக்கணும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 சார். மக்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் மூலியமாக கேட்கக்கூடிய சில கொஷின்ஸை சில ஆர்டிஸ்ட்டை இங்கேயே கொண்டு வந்து கேட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது விஜய், தர்ஷன் அண்ட் நிஷா. தேங்க்யூ.